நிறுத்திக்கலாம். அப்படி இருக்கும்போது இது எதை நோக்கி போகும் அப்படின்னு தெரியும். ஏன்னா இவ்வளோ சுமைகள் எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த சுமையை வந்து தலையில் சுமக்கத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய நிதி நெருக்கடிக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நா தமிழ்நாடு உட்பட்டிருக்கா அப்படின்றது தான் இதனுடைய கேள்வி. அதாவது வந்து நலத்திட்டம் அதாவது வந்து நெறைய செய்யறேன்ற பேர்ல நெறைய வாக்குறுதிகள் குடுத்துட்டு, இந்த மாரி வந்து ஒவ்வொரு அரசாங்கமும் வாக்குறுதிகளை குடுத்து கடன வந்து அதிகமாக்கிக்கிட்டே போனா, இது மக்கள் மேல தானே திரும்ப வரும் அப்படின்றது கட்சிகளுக்கு புரியாதா? ஆண்ட கட்சிக்கும் புரியும், ஆளுகின்ற கட்சிக்கும் புரியும். ஏன்னா, ஒவ்வொரு அ இதுவும் வழங்கும்போது, ஒவ்வொரு திட்டமும் வந்து இவங்க வந்து அறிவிக்கும்போது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதியில சொல்றதெல்லாம் நிறைவேத்தணுமா அப்படின்றது. ஆனா, இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஏன்னா, ஒவ்வொரு அரசாங்கமும் சரி, அரசாங்கம் அ என்ன அரசாங்கத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக நெறைய வாக்குறுதிகள வந்து அள்ளி வீசுறத வந்து நிறுத்திடணும். ஏன் அப்படின்னா, இதனால் வந்து அவங்களுக்கு தான் ஒரு வேள அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும்போது, அது மிகப்பெரிய நிதிச்சுமையை வந்து ஏற்படுத்தும். அது மட்டும் அல்லாமல், கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்படின்றது தான். அதனால இனிமே வர 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 கட்சிகள் கூட ஆளுக ஆளப்போ ஆளக்கூடிய கட்சிகள் கூட எப்பவுமே தேவையான வாக்குறுதிகளை மட்டும் இப்போ ஒரு அரசாங்கத்த விட்டுருங்க. ஒரு அரசு ஜெயிச்சு வந்தா தான் அது அரசாங்கம்னு சொல்றோம். ஜெயிக்காத முன்னாடி அது ஒரு கட்சி. இப்ப கட்சி மீட்டிங்ல ஒரு தலைவர் பேசுறாருன்னா, ஒரு வாக்குறுதி குடுக்குறாருன்னா, அந்த வாக்குறுதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அப்படியே உறுதியா, இறுதியா நிறைவேத்தணும் அப்படின்றது எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டமும் சொல்லல. எந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டமும் ஒரு கட்சித் தலைவர் குடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கேயும் கோடிட்டு காமிக்கல. அப்படி இருக்கும்போது